என்னை தடுக்கும் மேலுடை எது? பிரைஸ் தி லார்ட். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் என்று யோவான் 13:4 மற்றும் 5 இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம். கற்பனை செய்து பார்ப்போமே. ஒரு பெரிய அரண்மனையில் ராஜா உள்ளே நுழைகிறார். அனைவரும் அவர் அரியணையில் போய் அமரப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தனது ராஜ உடையை களைந்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு அங்கு பணிபுரிய நின்று கொண்டிருந்தவர்களின் கால்களை போய் கழுவுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். இதே போல்தான் அனைவராலும் ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கப்பட்ட இயேசு இந்த காரியத்தை செய்தது அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. ஆம், அரசர்களுக்கெல்லாம் அரசரான ஆண்டவராகிய இயேசு இந்த காரியத்தை செய்தது எதற்காக? நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக. யோவான் 13:15. என்ன பாடம்? விண்ணுலகில் பெரியவனாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகில் நாம் தாழ்மையுடனும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்பவனாகவும் இருக்க வேண்டும் என்கிற பாடம்தான். எண்ணிக்கையில் அடங்காதவர்களால் விண்ணுலகில் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லவரே தன் மகிமையெல்லாம் விட்டுவிட்டு இவ்வுலகில் மற்றவருடைய பாதங்களை கழுவி, அதாவது மிகுந்த தாழ்மையுடன் காணப்பட்டார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட நாம் எவ்வளவு அதிகமான தாழ்மையுடன் காணப்பட வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இயேசு சீடரின் பாதங்களை கழுவினார் என்று மட்டும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு துடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? நம்மை தாழ்மையாக இருக்க விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களை அன்பு செய்ய எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மற்றவர்களை நேசிக்க நம்மை தடுப்பது எது? நமது பணம், பதவி, பட்டம், அழகு போன்ற மேலுடையா? இவைகள் நிரந்தரமற்றவை. இவைகளை புறம்பே தள்ளி வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு வேலை செய்ய, ஆண்டவருக்கு பிரியமான ஏழைகளுக்கு, தாழ்ந்தோருக்கு வேலை செய்ய, அவர்களை அன்பு செய்ய இவைகள் நம்மை ஒரு காலும் அனுமதிக்காது. ஆகையால் இவைகளை உதறி தள்ளிவிட வேண்டும் என ஆண்டவர் உங்களிடமும் என்னிடம் இருந்தும் எதிர்பார்க்கின்றார். நம் வீட்டில் வேலை செய்பவருக்கு உடல்நிலை சரி என்று வைத்து கொள்வோம். நம்மில் எத்தனை பேர், பரவாயில்லப்பா உனக்கு இன்றைக்கி முடியலை, நீ முதல்ல போய் டாக்டரை போய் பாரு, அந்த பணத்தை பிடிச்சிக்கோ, நல்லா முடிஞ்ச உடனே சுகமான உடனே நீ வேலைக்கு வந்தால் போதும் என்று நாம் சொல்லுகின்றோம். அன்பானவர்களே, இப்படி நாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்தோம் என்றால் நிச்சயம் நாம் ஆண்டவரை போல மேலுடையை தள்ளி வைத்துவிட்டு அவருடைய பாதங்களை கழுவுகிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் நாம் விவிலியத்தில் படிக்கும் இந்த நிகழ்வானது நம்மில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வானது நம் வீட்டில், வேலை பார்க்கும் இடத்தில், வாழும் பகுதியில் நடைபெற வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இது முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் அவர்களின் தாழ்ந்தோரின் இடத்தில் நம்மை வைத்து பார்த்தோம் என்றால் இது நிச்சயம் முடியும். அதனால்தான் இயேசு, நீ உன்னை அன்பு செய்வது போல பிறனையும் அன்பு செய்வாயாக, மத்தேயு 22:33 என்று சொல்கிறார். அதுவும் இதுதான் பிரதான கட்டளை என்றும் ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அந்த காலத்தில் வேலையாட்கள் எப்பொழுதும் துண்டை இடுப்பில் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அது அவர்களின் அடையாளம். அது எதை குறிக்கின்றது? வேலை செய்வதற்குரிய தயார் நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அதேபோல் நாமும் ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தயார் நிலை? பெரிய அதிகாரியின் வீட்டில் வேலை செய்யும் பணியாட்கள் அழுக்கு உடையில் காணப்பட மாட்டார்கள்.
அதே போல பரிசுத்தராகிய ஆண்டவரின் வேலையை செய்யும் நாமும் பரிசுத்த உடையில் ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும். என் தலைவர் என்று எத்தனையோ பேர் தன் தலைவன் செய்வது போல செய்து தலைவனை மகிழ்ச்சிப்படுத்த பார்க்கிறார்கள். தலைவன் என்றும் நிரந்தரமானவன் அல்ல. ஆனால் நிரந்தரமான, எப்பொழுதும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும் நம் விண்ணக தலைவராம் இயேசுவுக்கு பணிபுரிய, அவர் நேசிக்கும் தாழ்ந்தோருக்கு பணிபுரிய தயாராயிருப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். சேவை புரிய வந்தேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் உமது பாதச்சுவடுகளில் நடக்கவும் பிறரை அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கும் பணம், பதவி போன்ற எங்கள் மேலுடைகளை உதறி தள்ளிவிட்டு பிறர் அன்பாகிய துண்டை கட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு வேலை புரிய கிருபை புரிந்தருளும். ஆமென்.